Hello friends, welcome back to Dhivya Sreeji channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ பேக்ரவுண்ட்ல என் பாப்பா வந்து அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கா. நான் பேசிட்டு இருக்கா லைட் போட்டுட்டு. சரி அதுக்குள்ள ஒரு குட்டி vlog எடுத்தலாம். அழுதா எடுத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். தூங்க வைக்கணும் இப்போ. ஃபீட் பண்ணியாச்சு தூங்க வைக்கணும். சோ then இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்ஸ்க்கு தான் ஆன்சர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு ஃப்ரெண்டை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவங்க வந்து பத்மா சிஸ் தமிழச்சி பத்மா விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வந்து என்னோட ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட். அவங்கள நான் மீட் பண்ணது வந்து சென்னையில ஒரு யூடியூபர்ஸ் மீட் பட்டிங் யூடியூபர்ஸ் மீட்டப்ல தான் நான் மீட் பண்ணேன். சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். விளாக்ஸ் எல்லாம் வீடியோஸ்ல எல்லாம் நான் முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் நான் வந்து பேசலான் இருக்கேன். ஸோ அவங்க வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து சில பேர் சொல்லியிருக்கீங்க நீங்க ரொம்ப போல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ சேம் என்னோட ஒரு கேரக்டர் வந்து நான் அவங்க கிட்ட பார்த்துருக்கேன். ரொம்ப போல்ட் லேடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பசங்க வச்சிருக்காங்க, 2 பாய்ஸ், கியூட் பாய்ஸ். ஸோ 2 பேரையும் எடுத்து மேனேஜ் பண்றாங்க. அவங்க வந்து vlog டைப் தான் பண்றாங்க, ஷாப்பிங் எல்லாமே போடுறாங்க. ஸோ அவங்கள பத்தி இன்ட்ரோ வந்து அவங்களே கொடுப்பாங்க, நீங்க பாருங்க. ஹலோ, ஹாய், வெல்கம் பேக் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு தமிழச்சி பத்மா vlogs. என் பேர் பத்மா. தேங்க்யூ திவ்யா. ஃபர்ஸ்ட் ஹாய் திவ்யா, தேங்க்யூ திவ்யா உங்கள் சேனலில் என்னோட கிளிப் போட்டதுக்கு. ஸோ திவ்யாவை ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக எனக்கு தெரியும். நிறைய பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டிங் யூடியூபர் மீட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஸ்வீட் பர்சன். இப்போ நியூ மாமா இருக்காங்க. ஸோ அவங்க வீடியோ தொடர்ந்து நான் பார்த்துருவேன். நான் வந்து தமிழ் யூடியூபர், பெங்களூரில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய விளாக்ஸ் தமிழில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியடில் வந்து ஃபுல் டெய்லி விளாக்ஸ் போட்டுட்ருக்கேன். விளாக்ஸில் இருக்கும்போது எனக்கு 2 பசங்க இருக்காங்க பாருங்கள். இங்கே ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒருத்தர் இருக்கான். இந்த சிஸ்டமில் வச்சு ஏதோ நோண்டிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி 2 பசங்க ரிலேட்டட் திங்ஸு, சமையல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு பெரிய ஃபுடி. சமையல் நம்ம ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் வெளியில் போயிட்டு நான் எங்கெங்கே என்ன நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், என்ன நான் சாப்பிட்றேன், அதெல்லாமே இருக்கும். ஸோ வீட்டில் நடக்கிற விஷயம் அப்படியே ஒரு என்னோட லைஃப் இது ஒரு பகுதி உங்களோட நான் வந்து ஷேர் ஐயோ இந்த பையன் ஆடுறான். ஸோ என்னோட வீடியோஸ் விளாக்ஸ் எல்லாம் இப்போ எல்லாமே இப்படி தான் இருக்கும். எடிட் எல்லாம் ரொம்ப இருக்காது, இருக்கிறத அப்படியே போடுவேன். ஏன்னா இந்த பசங்களை வச்சுட்டு என்னால் ரொம்ப ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளாக்குள்ளே வந்து ஐயா என்ன இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் பிடிச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபுட், சமையல், ரெசிபீஸ், டெய்லி விளாக்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மினிமம் 2 to 3 விளாக்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு போடுவேன். இப்போ லாக்டவுனால் டெய்லி போட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்து ஷாப்பிங் ஹால், ஹோம் ஆர்கனைசேஷன். மெயின் என்னென்னா ரொம்ப எல்லாம் பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி இது போடணும் அது போடணும், எப்படி பண்ணலாம் நம்ம அப்படி பண்ணலாம் எல்லாம் இல்லை. இருக்கிறத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு என்னோட லைஃப் இது ஒரு குட்டி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தான். என் விளாக் தமிழச்சி பத்மா விளாக்ஸ் என் சேனல் மூலியமாக உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வாங்க, நம்ம சேனலில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். தேங்க்யூ திவ்யா. பார்ப்போம். பாய். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அவங்களோட சின்ன ஒரு குட்டி இன்ட்ரோ. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்படி தான் vlog ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவாங்க. நல்லாயிருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், குக்கிங் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ள குட்டி ஸ்ட்ரையா வந்துட்டா சரி ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து தொட்டில் பற்றி டாபிக் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு குழந்தைய தூங்க வைக்கிறது தான் பெரிய டாஸ்கே, நிஜமாக சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நான் வந்து ஃபியூ திங்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இந்த சேனலில் இல்லைங்க, நான் அதை வந்து டீட்டெயிலாக அதை பற்றி நான் வந்து என்னோட திவ்யா ஸ்ரீஜி பேரண்டிங் டிப்ஸ் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னன்னா கேட்டிருந்தாங்க நியூ மாம்ஸ், அவங்களோட நிறைய கேள்விகளுக்கு வீடியோஸ்ல வந்து நான் அப்பப்போ குட்டி குட்டி ஆன்சர்ஸ் நான் தந்துட்டு இருக்கேன்.
ஸோ எப்பவுமே நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இடையில ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க யாராவது கேட்ட கேள்விக்கு நான் vlogல தான் ஆன்சர் பண்றேன். ஸோ வந்து இப்ப என்ன யாருக்கு பதில் சொல்ல போறேன்னா, கேட்டிருந்தாங்க நீங்க ஏன் ஊஞ்சல் கட்டல கேள்விகள். பட் நேம்ஸ் எனக்கு ஞாபகம் இல்ல, மொபைல் கையில இல்ல. ஸோ வந்து நீங்க ஏன் ஊஞ்சல் கட்டல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து ஊஞ்சல் கட்டினா முதுகுக்கு நல்லதாமே அப்படின்னு சொல்லி நீங்க பிரதர் கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கும் ஆசையா தான் இருக்கு பாப்பாவை வந்து இந்த மாதிரி கீழே படுக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா தொட்டில கட்டினா என்ன டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அதுவும் என் பாப்பா வந்து விட்டனையும் 1 மணி நேரம் ஆட்டுவேன், 2 மணி நேரம் ஆட்டிட்டு இருப்பேன், அப்படியே லைட்டா தூங்குவான், அந்த தொட்டில் நின்னதும் எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சொன்னாங்க. ஸோ நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி கீழே படுக்க வைக்கிறீங்க, பாப்பா எப்படி அழகா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் வந்து மற்ற குழந்தைங்களை பத்தி தெரியாது, ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி தெரியல எனக்கு. ஸோ என்ன பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் வந்து எப்போ வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன். நான் வந்து குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த மாதிரி தாங்க, ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் ஊஞ்சல் இந்த மாதிரி தொட்டில் எதுவும் கட்டல. நான் சொன்ன மாதிரி ஸ்ரேயாக்கும் அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ல தான் ஸ்ரேயா இருக்கும் போதாவது எங்க அம்மா வந்து கொஞ்சம் கூட இருந்தாங்க. பட் இப்போ வந்து லாக்டவுன் முடிஞ்சனையும் போயிடுவாங்க, ரொம்ப கஷ்டம். நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த ஊஞ்சல் நின்னனையும் நம்ம நின்று ஆட்டிட்டே இருந்தேன்னா நான் மற்ற வேலைகளை பார்க்க முடியாது, சமைக்கணும், ஃபர்ஸ்ட் குழந்தை இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், அனுப்பணும், அதுக்கப்புறம் யூடியூபோட வேலை நிறையாவே இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நாங்கள் அதனால இப்படி பழக்கிட்டோம். தூங்கிடுவா. நான் வயிறு வந்து எப்பவுமே குழந்தைக்கு ஃபுல்லா இருந்தா எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா டக்குன்னு தூங்கிடுவாங்க. ஸோ வயிறு எப்பவுமே ஃபுல்லா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ இதனோட டிப்ஸ். சவுண்ட் எங்க வருது, மேல இருந்து வந்து பாரு சவுண்ட். இப்ப கொஞ்ச நேரம் சிரிக்க ஆரம்பிக்கிறா இப்பதான். ஸோ இது என்னோட பேபி அண்ட் மாம் பிளே டைம். தூங்கிடுவா, தூங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுப்பேன், விளையாடுவேன். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சுத்தி பாக்குறா, ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறா, முன்னாடி எப்படி பார்க்க மாட்டா. இதுதான் அவங்களோட மைல் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் மந்த் க்ரோத் மைல் ஸ்டோன், செகண்ட் மந்த் க்ரோத் மைல் ஸ்டோன், இதெல்லாம் ப்ராப்பரா அந்த மந்த்ல செய்யறாங்களாங்கிறதும் நம்ம செக் பண்ணிக்கணும். என்னமா ஊ கூ இந்த சவுண்ட் எல்லாம் விடுவாங்க. இன்னொரு 10 days ஆனா பாப்பாக்கு என்ன ஆகும், செகண்ட் மந்த் ஆயிடும் ரியாக்கு. ஏமா அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பக்கவாய் காமிச்சு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது மாசம் கழிச்சுதான் அவங்க வந்து இது சுத்துனா அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க, அப்படியே கரெக்டா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும்போது. ஏமா அதுக்கு வரைக்கும் இந்த பால் வந்து கொஞ்சமா இப்பதான் ஃபீட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கட்டி கொடுத்து தான் படுக்க வச்சிருக்கேன். இருந்தாலும் ஸ்மால் அப்படி வந்துட்டு தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன், கீழே இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டுருவேன், அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன், குட்டி கர்ச்சீஃப். ஸோ நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் கையிலேயே வைக்காதீங்கக்கா அப்படின்னு. கையிலேயே வைக்கிறது இல்லைங்க, ரொம்ப அழுதா மட்டும்தான் எடுப்பேன். ஆனாலும் என்னால முடியாது. ஸோ நம்ம பாப்பா அழுகாம இல்லைன்னா அது பழக்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல, என்ன மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அழுகும் போது எடுக்காம இருக்க முடியாது. சுத்தி நல்லா பாக்குறா. அப்பா இது வாங்கிட்டு வந்திருக்காங்க, 2 days ஆச்சு இது வாங்கிட்டு வந்து. ஸோ இது பாத்தீங்கன்னா லைட்ஸும் எரியும், மேல வந்து ஸ்டார் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. நைட்ல வந்து லைட்டும் மேல வந்து ரூஃப்ல வந்து லைட்டும் எரியும், சவுண்ட்ஸும் இருக்கும். சவுண்டும் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து ஐ மூவ்மெண்ட் இருக்கும். இப்ப இந்த இது வந்து இப்படி சுத்தும் போது அவங்க வந்து கண்ணு வந்து நல்லா அப்படி சுத்தி பார்ப்பாங்க. அது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஏன்னா ஸோ இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், தெரிஞ்சிருந்தா ஓகே. ஸோ எல்லா மாமிஸ்க்குமே தெரியும், இப்பெல்லாம் தெரியாம கிடையாது. பட் நான் வந்து வீடியோஸ்ல நான் காமிச்சிடுறேன். ஏன்னா நீங்க சொல்றீங்க, அதனால நான் சில பேர் கேக்குறாங்க, அக்கா நீங்க எப்படி எல்லாம் பாப்பா கூட விளையாடுவீங்கன்னா காமிக்க சொல்றாங்க. ஆனா நான் அப்படியெல்லாம் காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சில பேர் வந்து ரொம்ப ஆங்கிரி ஆயிடுவாங்க, என்னடா இதெல்லாம் காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்னங்க நான் vlogல காமிக்கிறது. இப்ப வந்து நான் மதர்ஹுட்ல இருக்கேன், என்னோட vlogல இதுதான் இருக்க போகுது நீ. ஸோ அதனாலதான் நான் வந்து பிரெக்னன்சி அண்ட் சைல்ட் கேர் வீடியோஸ் வந்து தனியா போடுறதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்க வந்து
போயிட்டு பாருங்க. நான் வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனால தான் சொல்கிறேன். சில பேர் அப்படி வீடியோஸ் வேணும்பாங்க, சில பேர் இப்படி வீடியோஸ் வேணும்பாங்க. யூடியூபர்ஸ்க்கு உண்மையிலேயே இதுதாங்க ப்ராப்ளம். அதனால தான் சரி, இப்போ ப்ரெக்னன்சி பற்றி பேசுறதுக்கு, இது பற்றி பேசுறதுக்கு நான் வந்து தனியாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இனிமேல் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் அதில் தான் போட போகிறேன். ப்ரெக்னன்சி சீரியஸ் எல்லாம். ஸோ பிசிஓடி என்ன ப்ராப்ளம், என்ன இந்த மாதிரி ரிலேட்டட் நியாயம் பேசுகிறா, அப்படியே டியூப்லைட் பார்த்துட்டு நியாயம் பேசுவா. இந்த மாதிரி இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஃபியூ டேஸாக தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவள் என்ன பண்ணுறா, இந்த டைமில் இது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக அந்தந்த டைமில் அது எது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப அழுதாதான் நான் கையில் எடுப்பேன். இப்போ அவளோட டெக்னிக்காக போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, அழுதா கையில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுட்டா இப்போ. ஸோ தூங்குற டைம் ஆச்சுங்க, தூங்க வைக்கணும். தூங்க வச்சிருக்கேன். ஸோ நான் தூங்க வைக்கிறது இப்படி தான். ஆக்சுவலி யாரும் ஆக்சுவலி நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னங்க எப்படிங்க தனியாக படுக்கிறாங்க பாப்பா அப்படின்ட்டு. சில டைம் கிரிப்லையும் போடுவேன், சில டைம் பெட்டில் பார்த்தீங்கன்னா இப்படியே ஸோ என் பக்கத்துலேயே படுக்க வச்சுக்குவேன். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து பில்லோஸ் 2 சைடும் பில்லோ வச்சேன்னா, இது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, குழந்தைக்கு வந்து ஆதரவாக இருக்கும். நெஞ்சு மேலே ஒரு துணி வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நெஞ்சு மேலே ஒரு துணி வச்சா ஒரு பயம் இல்லாமல் ஆதரவாக இருக்குமாம்மா. அதுக்கப்புறம் ரெண்டு சைடும், குழந்தைக்கு 2 சைடும் பில்லோ மாதிரி வச்சா தனியாக படுக்கும்போது சொல்கிறேன். தொட்டில் போட்டால் அந்த அவசியமே வராது. பட் இது ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் சொல்கிறீங்க, ஐயோ பாப்பாவை தொட்டில் போட்டு ஆட்டி என்னால் மற்ற வேலையை பார்க்க முடியலன்னு என்கிட்ட சொன்னீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக நான் வந்து சொல்லிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். வேறு ட்ரிக் அப்படிங்கிறது கிடையாது. பட் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டேலேருந்து நம்ம இதை பழகலைன்னா 2 மாதம் 3 மாதத்துலலாம் என் குழந்தைங்க அடாப்ட் ஆவாங்களான்னு தெரியல. நம்ம அந்த ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி கொண்டு வரமோ அப்படி தான் வந்து குட்டீஸ் வந்து இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நிறைய பேர் கேட்டிருந்தனால. ஸோ அப்புறமா நீங்கள் என்ன லாக்டேஷனுக்காக என்ன ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா, ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன் நெஸ்ட்லே வந்து பிராண்ட் அப்படின்னா. அதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நெஸ்ட்லேல என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக நான் டீட்டெயிலாக அந்த வீடியோ போட போகிறேன். ஷூட் பண்ணிட்டேங்க. நான் ஆல்ரெடி அந்த டீட்டெயிலாக வீடியோஸ் எடுத்துட்டேன். அந்த வீடியோ வந்து முடிஞ்சால் நான் ஈவினிங் 6-7 போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இனிமேல் தான் எடிட்டிங் பண்ணணும். வீடியோ எடுத்துட்டேன், பட் இனிமேல் தான் எடிட்டிங் பண்ணணும். ஸோ அது செப்பரேட் வீடியோவாக நான் எடுத்துட்டேன். முடிஞ்சால் நான் வந்து ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் இன்னொரு சேனல், நான் வந்து திவ்யா ஸ்ரீஜி பேரண்டிங் டிப்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக நிறைய வீடியோஸ் இனிமேல் நான் அதில் போட போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.